4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் ஆற்றங்கரை அரசுகள் பகுதி 1 மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் சேரர்கள். சேரர்கள் பொய்கை ஆற்றங்கரையை மையமாகக் கொண்டு ஆட்சி செய்தனர். தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி முசிறி, சின்னம் வில் அம்பு. சேரநாடு தற்போதைய ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. கேரளமும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்துச் சென்று வில் அம்பு பொறித்த கொடியை இமயத்தில் பறக்கவிட்டார். அதனால் அவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று அழைக்கப்பட்டார். சேரன் செங்குட்டுவன் இமயம் வரை சென்று கனக விஜயரை தோற்கடித்தார். இந்த வெற்றியை போற்றும் விதத்தில் இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து கோவில் கட்டினார். இந்த சிறப்பை செங்குட்டுவனின் சகோதரர் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் மூலம் அறியலாம். சோழர்கள் சோழர்கள் காவிரி ஆற்றங்கரையை சுற்றிய பகுதிகளை ஆட்சி செய்தனர். தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், சின்னம் புலி. சோழநாடு அரிசிக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் போன்ற மாவட்டங்களை சோழநாடு உள்ளடக்கியதாக இருந்தது. சோழர்களில் புகழ்பெற்ற அரசர் கரிகால சோழன். அவர் இளமையில் எதிரிகளால் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் தீ வைத்ததால் காலில் ஏற்பட்ட தீக்காயத்தால் பின்னர் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார். அவர் வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்ற போர்களில் சேரர் மற்றும் பாண்டியர்களை தூர்க்கடித்தார். கரிகால சோழன் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டினார். கல்லணை கிமு 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. உலகில் இன்னும் பயன்பாட்டிலுள்ள மிக பழமையான அணைகளில் ஒன்று. கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டது. பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகரமாகக் கொண்டு ஆட்சி செய்தனர். துறைமுகம் கொர்க்கை, சின்னம் 2 மீன்கள். பாண்டிய நாட்டுப் பகுதிகள் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை, இராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. பாண்டிய நாடு முத்துக்கு புகழ் பெற்றது. சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற நகரம் மதுரை. 3 தமிழ் சங்கங்கள் பாண்டிய பேரரசில் நடைபெற்றன. 3வது தமிழ் சங்கம் தற்போதைய மதுரையில் நடைபெற்றது. பாண்டியர்களில் புகழ்பெற்ற மன்னர்கள்: தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தமது இளமை காலத்தில் சேரர்கள், சோழர்கள் மற்றும் குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னுமிடத்தில் தோற்கடித்தார். இவ்வெற்றியின் விளைவாக தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்னும் பெயர் பெற்றார். சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன். கோவலன் குற்றமற்றவன் என்பதை அறிந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் தவறாக தீர்ப்பு அளித்ததை எண்ணி வருந்தினார். யானோ அரசன், யானே கள்வன், கெடுகவென் பாயுள் என்று கூறி உயிர் துறந்தார். அவரது மனைவி கோப்பெருந்தேவியும் தன் உயிரை தியாகம் செய்தார். மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் சேரர்கள். இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட காவியம் சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு சிலை வைத்து கோயில் கட்டியவர் சேரன் செங்குட்டுவன். பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சங்ககால சேர அரசர்களைப் பற்றி அறிந்து கொள்ள பதிற்றுப்பத்து உதவியாக விளங்குகிறது. கல்லணை கட்டியவர் கரிகால சோழன். கல்லணை கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. சோழ அரசர்களுள் புகழ்பெற்ற அரசர் கரிகால சோழன். பாண்டிய நாடு முத்துக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. யானோ அரசன், யானே கள்வன், கெடுகவன் ஆயுள் என்று கூறியவர் பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டியர்களின் நிர்வாக முறையைப் பற்றி
மதுரை காஞ்சி என்னும் நூல் மூலம் அறியலாம். அந்நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். பகல் நேரக் கடைகள் நாளங்காடி, இரவு நேரக் கடைகள் அல்லங்காடி.